ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து ஆரம்பித்து முழுக்க விக்ரமோடைய டீம் மட்டும்தான் உள்ளே போயிருக்காங்க. யார்? நம்ம விக்ரமும் அரோராவும். சரியா? மொத்தம் 5 பாட்டு வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் அவன் கண்டுபிடிச்சது 4 பாட்டு. ஓகே, ஸோ அது என்னென்ன பாட்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் கொடுங்க, வீடியோ ஒரு லைக் கொடுங்க. சரியா? லைவ் அப்டேட்டு எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த டாஸ்கில் அடுத்த அப்டேஷன், பிக் பாஸ் டீமும் சரியில்லை, கிரியேட்டிவ் டீமும் சரியில்லை, டெக்னிக்கல் டீமும் சரியில்லை. ஓகே, என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த ஸ்டிக்கி நோட் இருக்குல்ல, அதை தூக்கி ஒட்டுறானுங்க. 50 ஒட்டி விட்டுறானுங்க. 50 ஒட்டிட்டு அப்படி திரும்பி ஆட வரும்போது எல்லாம் கீழே வந்துடுது. இந்த ரோபோட் படத்தில் ரஜினிகாந்த் சார் வந்து இப்படி பண்ணோடனே சக்கரன்னு நிற்கும், திரும்பி விட்டோன்னே போயிருமே, அந்த மாதிரி வந்து விழுந்துருது. உடனே கிரியேட்டிவ் டீம் என்ன பண்ணுறான், சரி இருங்க வேணா வெயிட் பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. வீட்டுக்குள்ளே அனுப்புனா அங்கே ஒரு முறை அழுதுட்டு கிடக்கு சாண்ட்ரா. ஐயோ வீட்டுக்குள்ளே வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை புதுசாக அப்டேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, பாயை பொத்தி விட்டு நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணணும், ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு அங்கே கேட்காது. ஓகேங்களா? அதாவது ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருக்கவங்களுக்கு பாட்டு ப்ளே ஆகும், அவங்க டான்ஸ் ஆடலாம். ஆனால் உள்ளே இருக்கிறவங்க, லிவிங் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கேட்காது. ஆனால் இவங்க பாட்டு ஆடுறது அங்கேயும் கேட்குது. அங்கே கண்டுபிடிக்கிறாரு. பிக் பாஸ் திருப்பி விளாண்டுருக்கிறாங்க கூட. நானும் பார்த்துட்டே இருக்கேன், எப்படா டாஸ்க் ஆரம்பிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அது எப்போயாவது ஆரம்பிப்போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் ஸ்ட்ரீம்லைன் ஆகி போட்டோம். சரி, இந்த பாட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க பார்த்தா அடுத்து திருப்பி ப்ளே பண்ணுறானுங்க. ப்ளே பண்ணால் இவனுங்க வந்து அங்கேயும் கேட்குது, திருப்பி உள்ளே கண்டுபிடிச்சிடறானுங்க ஒரு பாட்டு. சார் கண்டுபிடிச்சிட்டு ஆனால் உள்ளே கேட்குது சார் அப்படின்றாங்க. ஆடியோ செக் பண்ணுறாங்க திருப்பி. சரி, இப்படி செக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஓகேவான்றாங்க. இப்போ கேட்கல சார், ஓகே போடலாம். ஜிங்கு சா அப்படின்றாங்க. சிக்கிட்டால இந்த இடுப்பை பிடிச்சி ஆடும்போது அரோரா வந்து இப்படி கையை வச்சுக்கிட்டு இருந்தால் போதும், இடுப்பை பிடிச்சி இப்படி ஆடினாங்கன்னா போதும். அதை விட்டு கமல் மாதிரி தவுறான், சிம்பு மாதிரி கட்டம் போடுறாங்க, ஜிங்கிச்சா அடிக்கிறாங்க. என்கிட்ட அவங்களுக்குலாம் மனசாட்சி இல்லை, 4 தடவை ப்ளே பண்ணுறாங்க. இந்த சுபிக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிங்கிச்சா கூட கண்டுபிடிக்கலையா? அவ்வளோ கேவலமாக இருக்குங்க. ஒரு புரிதலே இல்லை. இங்கே உட்காந்து இவன் எஃப்ஜே வந்து பீட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்படின்னு இருக்கான். பக்கத்தில் சுபிக்ஸா வந்து இந்த சிம்பிள் விஷயம் கண்டுபிடிக்க முடியலையா? ஜிங்கிச்சான் அப்படி யோசிச்சா கூட கண்டுபிடிச்சிடலாம்டா. 4 தடவை ஆடி விக்ரம் வந்து செத்துருவான் போல தெரியுது. ஹார்ட் அட்டாக் வந்து திங்குன்னு ஆடி ஒரு கட்டத்துக்கு மேலே மூச்சு நின்று போய் கீழே விழுந்துருவான் போல தெரியுது. அப்படி ஆடுறான். அரோரா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுறா துணியை, திருப்பி துணியை இப்படி சுற்றுறா அப்படி சுற்றுறா, மாற்றி பண்ணி பார்க்குறா. அதுமா அது வந்து அவளோட ட்ரெஸ்மா, பாரதிய ட்ரெஸ் நீ கிழிச்சு விட்ருவ போலே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரியா? அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருக்கு. இன்னும் எங்க கண்டுபிடிக்கல, 1 மணி நேரம் மேலே தாண்டி போயிட்டு இருக்கு. சரி, அப்போ எப்போ தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்க. அவங்க எடுத்த டைம் வெளியே வர்றப்ப விக்ரம்லாம் நீர்த்து போய் வரான். 5 பாட்டு 4 பாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கண்ணா, வந்துருச்சு ப்ரோமோ. ஓகேவா? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகேவா, டைம் டேக்கன் பாருங்க, 2 ஹவர் 38 நிமிஷம் ஆடிருக்காங்க. 2 ஹவர் 38 நிமிஷமா? என்னையா சொல்ற அப்படின்றீங்களா? ஆமாங்க, இருங்க வரேன். 2 ஹவர்ஸ், ஆமாம் 2 ஹவர்ஸ் 38. ஸோ கிட்டத்தட்ட 38 செகண்ட்ஸ் நினைக்கிறேன். 38 நிமிஷம் இல்லை, செத்துருப்பானுங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, 2 ஹவர்ஸ் கிட்ட ஆடிருக்காங்க. இப்போ அடுத்து இவங்க ரெக்கார்டை பீட் பண்ணணும் அப்படின்னா அடுத்து ஆடுறவங்க வந்து 2 ஹவர்ஸ் முன்னாடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் 2 ஹவர்ஸ் எவனும் போகாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தோணுது எனக்கு. சரியா? பட் இப்படி ஒரு ரெக்கார்டான டாஸ்க்கு இந்த மொத்த பிக் பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்போ இவங்க ஜிங்கிச்சா கண்டுபிடிக்கல அப்படின்னோடனே அடுத்து 1 மணி நேரம் ஆடிட்டு இருந்திருக்காங்க. கண்டுபிடிக்கல அப்படின்னோடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மட்டை பாட்டு போட்டிருக்காங்க, இப்படி சாடுவாங்கல்ல அந்த பாட்டு சரியாக ஆடிட்டாங்க போல தெரியுது. அதுக்கடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க போல தான். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். ஸோ பயங்கர ஃபெயிலியர். ஸோ விக்ரம் டீம் டேக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் 38 செகண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம்.